ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. வர்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான், இயற்கை சுபகிரகங்களில் முதன்மையான குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வராருங்க. இது ரிஷபராசி அன்பர்களுக்கு எத்தகைய பலன்களை தரும்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கோல்சாரம் என்பது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, தமிழ் புத்தாண்டு பலன்கள், ஆங்கில புத்தாண்டு பலன்கள், எது சொல்றோமோ அது கோல்சாரம். பிறப்பு ஜாதகத்துல தான், பிறப்பு ஜாதகப்படி தான் நம்முடைய வாழ்க்கை அமையும், பிறப்பு முதல் இறுதி காலம் வரை. ஆனா அந்த கோல்சாரம் எதுக்கு சொல்லணும்? பிராப்தமான ஜாதகம், ஒளி நிறைந்த ஜாதகம். அதுக்கு இந்த கோல்சாரம் பெரிய நன்மையவோ, ஏற்கனவே நன்மை இருக்குல்ல, நன்மை இருக்கு. அப்ப அது பெரிய நன்மைகளையோ தீமைகள் நடந்தாலும் சிறிய பாதிப்பை தான் தரும். ஆனால் உழைத்து பிழைக்கக்கூடிய நடுத்தரமான ஜாதகம் 90% பேர், அந்த 90% பேருக்கு ஒளி வந்த ஜாதகங்களுக்கு ஒளி கொடுக்குதுங்க. அதுதாங்க கோல்சாரம். அவசியம் கோல்சாரம் சொல்லணும். அதெல்லாம் பலன் இருக்கு. ஒரு நல்ல கெட்ட நிகழ்ச்சி நடந்தா கூட அந்த சம்பந்தப்பட்ட கிரகம் கோல்சாரத்துல எங்கே வருதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம உறுதியா சொல்ல முடியும். இதெல்லாம் அற்புதமான, இப்படி இதுலதான் ஜோதிடமே இருக்கு. கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூழ்ச்சி கோட்பாட்டில் தான் பலன்கள் இருக்கு. இப்ப ரிஷபராசிக்கு 12 லக்கணம் இருப்பாங்கல்ல. ரிஷபராசி ரிஷப லக்கணம், ரிஷபராசி மிதுன லக்கணம், கடக லக்கணம், இப்படி வருவாங்கல்ல. அப்ப சரி, லக்கணத்துக்கு கோச்சாரம் இல்லைங்கிறீங்க, அப்புறம் ஏன் லக்கணத்தை சொல்றீங்க நீங்க கேட்டீங்கன்னா, அடிப்படை பலம்னு சொல்றோம்ல, அடிப்படையில லக்கணப்படி தானே. அந்த லக்கணத்துக்கு குரு பகவான் நல்லவராக இருந்து நல்ல இடத்துல இருந்து குருதசை நடந்துச்சுன்னா, இப்ப வர்ற குரு உச்சமடைகிறது மேற்கொண்டு உங்களுக்கு பலனை தரும். ரிஷபராசியா இருந்தாலும் இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். அந்த ரிஷபராசிக்கு துலாம் லக்கணமா வந்துருச்சு வச்சுங்க. துலாம் லக்கணம் அவர் ரிஷபராசிக்காரர், என்ன பலன் இந்த குரு வர்றது என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துலாம் ராசிக்கு 6ஆம் அதிபதி குரு பகவான். 6க்கு 6ல மறையாம 6ஆம் இடத்துல இருக்காரு. குருதசை நடந்துகிட்டு இருக்கு. உங்க ஜாதகத்துல வலிமையான குருவோ ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. கடன் அமைப்புல நீங்க இருக்கீங்க. இந்த நேரத்துல குரு பகவான் உச்சமடைகிறது கடனை பெருசாக்குங்க. இதுலதான் நீங்க ஒன்றும் தடுமாறக்கூடாது. யாருக்கு? ரிஷபராசியில ரிஷப லக்கணம், துலாம் லக்கணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும். அந்த லக்கணம் உள்ள ஒரு அனைத்து பேருக்கு இல்லைன்ட்டேன். ஒரு ஜாதகத்துல அவயோக கிரகங்கள் அந்த ஸ்தானத்துக்கு மறைஞ்சு இருந்துச்சுன்னா அந்த அவயோகம் நடக்காது. இப்ப ரிஷபராசி ரிஷப லக்கணத்துக்காக 8ஆம் இடத்து பலன் தூர தேசத்துக்கு அனுப்பி, இருக்கிற இடத்த அனுப்பி அங்க நன்மையா இருக்க கெடுதல் செய்தாங்கிறது ஜாதகத்துல உங்களுக்கு கெடுதல் செய்யற அமைப்புல, வெளியில போய் அவஸ்தப்படுற அமைப்புல இருந்துச்சுன்னா இந்த உச்சமான குரு கெடுதலை பல மடங்கு தரும். உச்சமாயிராருல தரும். ஆனாலும் உங்களை கீழ்நிலை கொண்டு போகாது. காரகம் பண விஷயத்துல கொடுத்து ஏதோ ஒரு நிறைவா அப்படி பலனை செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்க. அப்ப இப்ப பொதுவா இந்த 90% பேர் நடுத்தர ஜாதகத்துல இந்த கடகத்துக்கு வர்றது, கடகத்துக்கு இந்த குரு பயிற்சி வர்றது ரிஷபராசிக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கெடுதல் அமைப்புல சொன்னது நான் சொல்லிட்டேன். ரிஷபத்துக்கு ஆகாத குரு பகவான் அந்த கெடுதல் ஸ்தானத்துக்கு மறையாம இருந்து கெடுதல் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா இந்த குரு உங்களுக்கு மேற்கொண்டு கெடுதலை தரும்னு சொல்லிடலாம். அதுல மாற்றம் இல்லை. எல்லாத்துக்கும் அது கிடையாது. அப்ப பொதுவா ரிஷபராசிக்கு இந்த குரு பகவான் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லணும்ல. ரிஷபராசிங்க 2ஆம் இடத்துல இருந்த குரு 3ஆம் இடத்துக்கு வராரு. 3ஆம் இடம் என்ன? நம்பிக்கை, நம்ம தேகம், முயற்சி எல்லாமே பலிக்கும். அவநம்பிக்கையோடு இருந்தீங்க உங்களுக்கு ஜாதகப்படி எவ்வளவு பெரிய கட்டிக்காரா இருந்தாலும் தசாபதி நம்ம ஜாதகத்துல யோகம் இல்லைன்னா திணறத்தான் செய்வாரு. அப்படிப்பட்டவர் கூட ஒரு உத்வேகம் பெறுவீர்கள். முயற்சி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. இல்லறம் 3ஆம் இடம், இல்லறத்துக்கு 3, 7, 11, 12 பார்க்கணும். இது இல்லற சம்பந்தமானது, திருமணப்படுத்துறது தான் பார்க்கணும். இப்ப 3ஆம் இடம் செழிக்கும் போது உங்களுக்கு இல்லறம் சரியாகும். இந்த அமைப்பின்படி திருமணமும் நடக்கும் சொல்லலாம். இந்த 3ஆம் இடத்துல உள்ள குரு பகவான் உங்க ஜாதகத்துல 3ஆம் இடம் செயல்பட்டு திருமண அமைப்பு வரும்பொழுது இது அதை பூஸ்ட் செய்யும், அது பெருசாக்கும், அந்த பலனை நற்பலனாக கூட்டி தரும் அப்படின்னு சொல்லிடலாம். 3ஆம் இடம் தேகம், உடல்நல சரியில்லாம இருக்கீங்களா, ஆரோக்கியம் கம்மியா இருக்கீங்களா, இது ஆரோக்கியம் சீர் வரும். சகோதரன் தான், சகோதரன் கூட பிறந்தவங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் சொல்லலாம். உங்களுடைய உறவு முறை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லிடலாம். ஜெயஸ்தானம் வெற்றி தரும் 3ஆம் இடம். அப்ப 3ஆம் இடத்துக்கு வர்றது உங்களுடைய முயற்சியை, எல்லா விஷயத்திலும் முயற்சியை துரிதமாக்கும். 1 வருஷம்
2026 ஜூன்ல இருந்து 2027 ஜூன் வரைக்கும் அந்த முயற்சியை உங்களுக்கு துரிதமாக்கி விடும். சரி, பார்வை பலனை பார்க்கணும்ல. பார்வை பலனை பார்த்துக்குங்க. 7ஆம் இடம். 7ங்கிறது என்ன? இப்ப வயசுக்கு தக்கணுங்க. கல்யாணம் ஆகாதவருக்கு கல்யாணம் நடக்கும். திருமணமாய் அவஸ்தையா இருக்கீங்கல்ல, அவங்களுக்கு என்ன பார்க்கறது உச்ச குருங்க. 12 வருஷத்துக்கு வர்றதுதான். திருமணம் நடக்கும். வயசுக்கு தக்கன திருமண முயற்சி பலிக்கும். திருமணமாகி சரியில்லாத அமைப்பு விலகும். அதே மாதிரி டைவர்ஸ் வரைக்கும் போய் பிரிஞ்சிருவோமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு மாற்றமா இந்த குரு பயிற்சி உங்க ஜாதகத்தின் அடிப்படை ஜாதகத்தின் அமைப்புக்கு ஏற்ப இந்த குரு பகவான் வந்து அந்த வழக்கு வம்புல இருந்து, திருமணம் சம்பந்தப்பட்ட வழக்கு வம்புல இருந்து தடையை நீக்கி இல்லறத்தை இணைக்க செய்வார். 7ஆம் இடம் தாம்பத்தியம். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லையா, கண்டிப்பா கிடைக்கும். 7ஆம் இடம் தாம்பத்தியம் பேர் சொல்றேன். கல்யாணம் நடக்கும். கூட்டு தொழில். ஒரு தொழில் இருக்கு, பாத்துக்கிறது ஆள் இல்லை, ஒருத்தர் நம்பிக்கையானவரை சேர்த்துக்கிறணும் அப்படின்னு ரொம்ப நாள் நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்ப நிறைவேறும். சொந்த தொழில் வச்சிருக்கோம், காசு நிறைய இருக்குது, வருமானம் வருது, அதை என்ன செய்யறது? ஒரு கூட்டு தொழில் ஆரம்பிச்சு இன்னொருத்தருக்கு ஒரு பழப்ப கொடுப்போம். வேலையாட்களுக்கு ஒரு நல்ல ஒரு 10-15 வேலையாட்களை நம்ம வந்து சம்பளம் கொடுப்போம். உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும்ல, அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த கூட்டு தொழில் எண்ணங்கள் வரும். கூட்டு தொழில் சிறக்கவும் செய்யும். கூட்டு தொழில கொஞ்சம் மனபேதமா இருக்கிறவங்களுக்கும் அது நிவர்த்தி ஆகும். 7ஆம் இடம். நமக்கு அன்றாட எதிர்படுறாங்கல்ல, நம்ம ராசி எதிர்வர்றவங்க 7ஆம் இடம். அவங்க பூராமே அந்த உறவுகள் நல்லா இருக்கும். அப்ப 7ஆம் நமக்கு எதிர வர்றவங்க ஒத்தாளாவா நம்ம இருக்க போறோம், தனிமரம் தோப்பாகாதல. அப்ப நமக்கு எதிர்படுறவங்க போறாமே எல்லாருமே 7ஆம் இடம். அதுவும் நல்லுறவுகள் இருக்கும். வியாபாரத்துக்கு அது முக்கியமான அமைப்பு இல்லையா? அடுத்து 9ஆம் இடம் பாக்கியம். தந்தையார் நோயா இருக்காரா, உங்க ஜாதகப்படி நிவர்த்தி ஆகும். தந்தையார்ட்ட உங்களுக்கு பலன் வரலையா, இப்ப அவர் அள்ளி கொடுப்பார். அதே மாதிரி பூர்வ புண்ணியம், இது பூர்வீக சொத்துக்கள், அது ரொம்ப நாளா இழுபடியா இருக்கா, கேஸ் இருக்கா, அது தீரும். என்ன பார்க்கறது உச்சகுரு. 9ஆம் இடம் இறையருள் ஸ்தானம். தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். தெய்வ திருப்பணிகள் செய்யலாம். உங்க ஜாதகத்துக்கான ஒரு ஆலயம் அமைக்கிறதுக்கு துணை புரியலாம். ஆலயம் நீங்களே அமைக்க வசூல் படி செய்யலாம், அது செய்யலாம். தெய்வீக தரிசனம்னு சொல்லிடலாம். குரு அருள். ஒரு வித்தையை கத்துக்கிற போறோம், ஒரு படிப்பை கத்துக்கிற போறோம், இது நல்ல தருணம், அவர்கிட்ட கத்துக்கிறலாம். 9ஆம் இடம் குருஸ்தானம், அதுவும் சிறக்கும். அடுத்து 11 லாபங்கள். கண்டிப்பா கடை வச்சிருக்கீங்க, தொழில் வச்சிருக்கீங்க, ஒண்ணுமே லாபம் இல்லை உங்க தசாபதி படி, திரும்ப சொல்லுவேன். அப்ப ரிஷப ராசியில இப்ப நான் வருஷம் போது நல்லா தாங்க இருக்கேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இல்லைன்னு ஏற்கனவே நான் தெளிவுபடுத்திட்டேன். யோக ஜாதகனுக்கு இது வந்து அவ்வளவு பாதிப்பு தருங்கிறத நான் எதுவுமே சிந்திச்சு கரெக்டாவே நான் பலன் சொல்ற விஷயம். இப்ப நான் சொல்றது வந்து பசியோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குங்கிறோம். நான் சாப்பிட்டுட்டேன்னு ஒரு கூட்டத்துல வர்றாங்க, ஒரு 4 பேர் எல்லாருமே சாப்பிடுங்க சொல்றோம். எல்லாரும் சாப்பிடுவாங்களா? நான் இப்பதாங்க சாப்பிட்டு வந்தேன், எனக்கு வேணாங்க, இவருக்கு மட்டும் கொடுங்க சொல்றாங்கல்ல. அப்படி பாருங்க, சாப்பிட்டு வந்தவங்க ஒளி நிறைந்த ஜாதகம், சாப்பிடாம இருக்கிறவங்க போராடுற ஜாதகம், அவங்களுக்கு இந்த குருபா அள்ளி கொடுப்பாரு. இவ்வளவுதானே லாபங்கள் கிடைக்கும். 11 மூத்த சகோதரம். மூத்த சகோதர லாபங்கள். வழக்கு வெற்றியாகும், நோய் தீரும், கடன் தீரும். 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானம் இல்லையா, சகாயஸ்தானம். இப்போ 11ஆம் இடத்துல வர்றது எல்லாமே நன்மை தானே, அனைத்தும் நன்மைங்கிற அமைப்பில் எடுத்துக்கலாம்ல. திரும்ப சொல்ற ரிஷபராசிக்கு மட்டும், துலாம் ராசிக்கு சொல்லுவேன். உங்க ஜாதகத்துல குரு பகவான் தோதான லக்கணம் இல்லாம ரிஷபராசிக்கு ரிஷப லக்கணமும் துலா லக்கணமும் இப்படி வந்துச்சுன்னா, அந்த துலாம் லக்கணத்துல 6ஆம் அதிபதியா வருவார் துலாமுக்கு, ரிஷபத்துக்கு 8ஆம் அதிபதியா வருவாரு. அப்படி வர்றவங்க அந்த தசாபதி நடக்கணும், அவங்களுக்கு மட்டும்தான். அப்படியே செதுக்கிக்கிட்டே வர பாருங்க. ரிஷப ராசிக்கு ரிஷப லக்கணம் துலா லக்கணம் இருக்கணும், குருதசையும் நடக்கணும். அந்த குருதசை கெடுதல் அமைப்பு இருக்கணும், அது ரொம்ப ரேரா தான் வருவாங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த உச்சமாகிற குரு அந்த கெடுதலை அதிகரிக்குங்க. அது ரொம்ப இல்லைங்க, ரொம்ப கிடையாதுங்க. ஆனாலும் காரகம் அப்படிங்கிற வயசுல குழந்தைகள் நல்லா இருக்கும், பண உறவு நல்லா இருக்கும். ஆதிபத்திய காரங்களை சேர்த்துத்தான் கிரகங்கள் தரும். இதை புரிஞ்சுக்கணும். இதை புரியுறதுக்கு கிரக பாவ சுகத்துவ பாவத்துவ கோட்பாடு தெரிஞ்சிருக்கணும். சரியா? இதுதான். அப்ப ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி நல்ல லாபத்தையும் திருமண பாக்கியத்தையும் கூட்டு தொழிலையும் பூர்வீக விஷயங்கள்ல நன்மையையும் அற்புதமாக அள்ளித்தருங்க. என்னோட அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1200க்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது, பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டினால்
இந்த திரையில் தெரியக்கூடிய 90 80 57 13 70 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க. வாட்ஸ்அப்ல ஜாதகம் போடலாம், ஆன்லைன்ல கேட்டுக்கலாம், நேரிலும் வரலாம். ஆக இந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த குருபவனுடைய ஆதிக்கம், கோல்சார ஆதிக்கம் அனைத்து ராசியினருக்கும் நன்மையை செய்யுங்க. கண்டிப்பா அரிதுன்னு வருதாத்தான் சில கெடுதல் நடக்கும். ஆக இது ஒரு அற்புதமான காலகட்டம். அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.